ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? கிறிஸ்டபர் நோலன் இவர் யாரு, இவரோட படங்கள் இதை பத்திலாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. இவரை மாதிரி படங்களை யாராலையுமே குழப்பமா எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட டைரக்டரோட படங்களை தான் நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம இன்சோம்னியா அப்படின்ற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இவர் எப்பயுமே யாருக்குமே இவரோட படம் புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லீனியர்ல தான் எடுப்பாரு. ஆனா இன்னும் நல்ல நேரமும் தெரியல, இந்த படத்தை எல்லாருக்குமே புரியுற மாதிரி லீனியர்ல எடுத்திருக்காரு. அப்படி என்ன கதை அப்படின்றத படத்துக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல யாரோ ஒருத்தவரோட வீட்டுல இருக்க ட்ரெஸ் எடுத்து அந்த ட்ரெஸ்ல ரத்தத்தை போட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த ரத்தம் தெரியாம அவரோட கிளவுஸ்ல பட்டுருது. அதை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சீனை காட்டி கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேரு டார்மர். இவர் ஒரு டிடெக்டிவ். பிளேன்ல எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பொண்ணோட மர்டர் கேஸ் ஃபைல் இருக்கு. ஹீரோ மட்டும் தனியா போல, அவரு கூட இன்னொரு டிடெக்டிவ் இருக்காரு. அவரோட பேரு ஹாப். இவங்க ரெண்டு பேரும் அலாஸ்கால நடந்த ஒரு மர்டரை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அங்க போய் லேண்ட் ஆனதும் இவங்களுக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்களும் ஒரு டிடெக்டிவ் தான். இவங்களோட பேரு எலி. ஹீரோவை பார்த்ததுல இருந்து எலிக்கு செம குஷி. வாங்க வாங்கன்னு கையில சூட் கேஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஹீரோவோட எல்லா கேஸையும் இவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்களாம். ஒண்ணு விடாம எல்லா கேஸையும் படிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க டிடெக்டிவ் ஆனதுக்கு காரணமே நம்ம ஹீரோ தான். இவரோட கேஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் எலி ஒரு டிடெக்டிவ் ஆயிருக்காங்க. ஹீரோவோட கேஸ் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டே வராங்க. சரி ஓகே சார், நான் ரொம்ப வளவலன்னு பேசிட்டு இருக்கேன் புள்ள இருக்கு, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ஹோட்டலுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்ல வேண்டாம், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன்றாரு. ஏன்னா ஒரு பாடியில இருந்து எவிடன்ஸ் எடுக்கணும்னா 3 நாளைக்குள்ள எடுக்கணும். 3 நாளுக்கு அப்புறம் அந்த பாடி டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இவங்க ஒரு நாள் லேட்டா தான் வந்திருக்காங்க. சோ இவங்க தாமதப்படுத்துற ஒரு நிமிஷமும் அந்த பக்கம் பாடியில இருக்க எவிடன்ஸ் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். சோ அதனால நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா போலீஸுக்கும் நம்ம ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவர் தான் கே மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்காரு. இவர் என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணணும், எங்க போக சொன்னாலும் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. அவரோட பேரு ஃப்ரெட். இவர் தான் அந்த இறந்து போன கேன்ற பொண்ணுடைய மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு டிடெக்டிவ் புள்ள இருக்கு. அவர் கூட நம்ம ஹீரோ ஜாயின் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு பாடியில இருந்து எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ரெட் கொடுக்குறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ நானே அந்த பாடியை என் கண்ணால பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பாடியை போய் பாக்குறாரு. இந்த இறந்து போன பொண்ணோட பேரு தான் கே. மூஞ்சே பயங்கர கோரமா இருக்கு. யாரோ அடிச்சே கொண்டிருக்காங்க போல இருக்கு. மோஸ்டா அந்த பொண்ணோட மூஞ்சிலையும் கழுத்துலயும் தான் ஃபுல்லா அடி இருக்கு. அது மட்டும் இல்லாம உடம்புல அங்கங்க பழைய காய தழும்புகள்லாம் இருக்கு. இந்த பொண்ணை யாரும் ரேப் பண்ணல. தலைமுடிலாம் ரொம்ப கிளீனா இருக்கு. கை கால்ல இருக்க நகங்கள் எல்லாத்தையுமே யாரோ கட் பண்ணிருக்காங்க. அத சொன்னதும் இந்த ஃப்ரெண்ட் கேக்குறாரு, எப்படி சார் வேற யாரோ கட் பண்ணிருக்காங்கன்றீங்க, மேபி அதை கே கூட கட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டா, ஒருவேளை கே இந்த நகங்களை கட் பண்ணிருந்தா நெயில் பாலிஷ் எல்லாம் ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா உங்களோட கால் விரலையும் கை விரலையும் பாருங்க, ஓரத்துல மட்டும் நெயில் பாலிஷ் இல்ல. அப்ப கன்ஃபார்மா யாரோ ஒருத்தங்க கட் பண்ணிருக்காங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை சைக்கோவா இருக்குமா, இல்ல திருட வந்தவன் எவனாச்சும் கொலை பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெட் கேக்குறாரு. யாரு வேணா பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணவனுக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்ல. யாராச்சும் கோவத்துல கொலை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா பதட்டத்துல அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண பாப்பாங்க. ஒன்னு அந்த பாடியை கட் பண்ணுவாங்க, இல்ல எரிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இந்த பாடியில எந்த ஒரு தடயமும் இல்ல. சோ கொலை பண்ணவன் பார்த்து நிதானமா எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிருக்கான். அதனாலதான் தலைமுடியெல்லாம் வாஷ் பண்ணிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அடுத்து அந்த பொண்ணு கேவோட வீட்டுக்கு போறாங்க. கேவோட ரூம்ல ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்தா அதை தொலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேவோட அம்மா அந்த பொண்ணோட ரூமை தொட கூட இல்ல போல இருக்கு. கடைசியா அந்த பொண்ணு எப்படி ரூமை யூஸ் பண்ணிட்டு வச்சிருந்தாலும் அதே மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. அந்த இடத்துல ஒரு போட்டோ இருக்கு, ஆனா பாதியா கிழிஞ்சிருக்கு. மீதி பாதி அங்க இருக்க குப்பை தொட்டியில இருக்கு. அது யாருன்னு பார்த்தா கேவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு டானியா. இது எதுக்கு கிழிஞ்சு கிடக்குதுன்னு தெரியல. அப்புறம் ரூம்ல நிறைய காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. இது யாரு? ஒருவேளை கேவோட பாய் ஃப்ரெண்டு ராண்டி வாங்கி கொடுத்திருப்பானான்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஏன்னா ராண்டி இப்பதான் ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கான். அவன் கிட்ட இந்த அளவுக்கு காசு இருக்கிறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இல்ல. கேவோட அம்மாவும் இதை வாங்கி தரல. அப்போ வேற யாரோ ஒருத்தங்க தான் இதை கேக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ராண்டி கிட்ட போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. அப்ப எலி சொல்றாங்க, இந்நேரம் போனா அந்த பையனை பார்க்க முடியாது, ஸ்கூலோட கேட்டை வேணா பாத்துட்டு வரலான்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இப்ப வந்திருக்கிறது அலாஸ்காக்கு. இங்க மேல இருந்து ஜூலை வரைக்கும் சூரியன் மறையவே மறையாது. வெளியே பார்த்தா நல்லா வெளிச்சமா இருக்குல்ல, ஆனா மணி வந்து நைட்டு 10. இத்தனை மணிக்கு எந்த ஸ்கூல் திறந்திருக்கும். அதனால எலி இவங்க ரெண்டு பேரையுமே ஹோட்டலுக்கு கூட்டு போறாங்க. வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுக்கல, நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் விடுறாங்க. அந்த இடத்துல ஹாப்பும் நம்ம ஹீரோவும் ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹாப் என்ன சொல்றாருன்னா, நேத்து 3 மணி நேரம் ஜான் என்ன கூட்டு விசாரிச்சான். அதனால நானும் என் பொண்டாட்டியும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நான் எல்லா உண்மையும் சொல்லி சரண்டர் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒன்னு ஹீரோ கடுப்பாகிறாரு. என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, நீ மட்டும் சொன்னா என்னோட கரியரே போயிடும் தெரியுமா, இத்தனை நாள் நான் சேர்த்து வச்ச மதிப்பு மரியாதை எல்லாமே ஒரே நாள்ல போயிடும், லூசு மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹாப் அதை காதலியே வாங்க
வாங்கல, கண்டிப்பா நான் சொல்லதான் போறேன்ற மாதிரி ஹாப் சொல்லிட்டு போயிடுறாரு. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அத ஹாப் நான் ஒத்துக்க போறேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ வேணான்னு சொல்றாரு. அது என்ன விஷயம் தெரியல. அப்படியே நம்ம ஹீரோ தூங்குறதுக்கு பெட்ல வந்து படுக்கிறாரு. ஆனா ஜெட் லாக்னால நம்ம ஹீரோக்கு சுத்தமா தூக்கம் வரல. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காமலே போயிடுது. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் டைரக்டா நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸ்ல இருந்து அந்த ராண்டி பையல கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாரு. ஆனா அந்த பையன் ரொம்ப திமிரா சிகரெட் பிடிச்சிக்கிட்டே பேசுறான். கடைசியா வெள்ளிக்கிழமை நீயும் கேவும் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கீங்க. அங்க நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு பெரிய சண்டை போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் கே அங்க இருந்து போயிருக்கா. அவ யார மீட் பண்ண போனான்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறாரு. ஆனா அதுக்கும் இந்த பையன் திமிரா பேசுறான். கோட்லாம் போட்டு வந்து விசாரிச்சா நாங்க பயந்துருவோமா, எனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்ல நம்ம ஹீரோக்கு கடுப்பாயிடுது. வாயில இருந்து சிகரெட் புடுங்கி கீழே தூக்கி போட்டு அந்த பயல அப்படியே கிட்ட இழுத்து, இங்க பாரு, நீ ஊரை வேணா ஏமாத்தலாம், ஏன் இந்த ஊர்ல இருக்க போலீஸ கூட நம்ப வச்சிடலாம், ஆனா என்கிட்ட உன் பருப்பு வேகாது. எனக்கு தெரியும் நீ அந்த பொண்ணை அடிச்சிருக்க. அவளோட உடம்புல பழைய காயங்களோட தழும்புலாம் இருந்துச்சு. அன்னைக்கு உன் கூட சண்டை போட்டுட்டு அவ வேற யாரையோ மீட் பண்ண போயிருக்கா. அது யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்படியே திமிரா பேசிட்டு இருந்தனா கடைசியா அந்த பொண்ணு உன்கிட்ட தான் பேசிட்டு போனா. சோ நீ தான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லி உன் மேல கேஸ போட்டு உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவேன், புரியுதா? ஒழுங்கா சொல்லு, அன்னைக்கு அவ யார பார்க்க போனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறாரு. உடனே இந்த பைய பொட்டி பாம்பா அடங்கி எனக்கு தெரியாதுன்றான். ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. அந்த பயல பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல, கண்டிப்பா அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அடுத்து அந்த கே பொண்ணுடைய ரூம்ல இருந்து ஒரு செயின் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அதை ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. இந்த செயினையும் யார் கொடுத்தான்னு தெரியல. சோ பக்கத்துல இருக்க கடைகள்ல கொடுத்து விசாரிக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா ஸ்டேஷனே பயங்கர பரபரப்பா இருக்கு. ஏன்னா கே உடைய பேக் கிடைச்சிருக்கு போல இருக்கு. பீச் கிட்ட இருக்க கேபின்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா புக்ஸா இருக்கு. அதுல ஒரு கதை புக் இருக்கு. அதை எடுத்து ஒரு போலீஸ் கிட்ட நம்ம ஹீரோ கொடுக்குறாரு. இந்த புக்ல இருக்கக்கூடிய கதை, அதுல அந்த பொண்ணு ஏதாச்சும் அண்டர்லைன் பண்ணிருந்தா அந்த விஷயம், இந்த மாதிரி ஏதாச்சும் கேஸுக்கு சம்பந்தப்பட்டதா இருந்துச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்து ஒரு போலீஸ்கார் கிட்ட கொடுக்குறாரு. அடுத்தது அந்த கே உடைய டைரி இருக்கு. அதுல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. ஆனா அதுலயும் ஒன்னும் இல்ல. அதான் அந்த பேக்ல ஒன்னும் இல்லையே, இதை கொண்டு போய் எவிடன்ஸ் ரூம்ல வச்சிடலாமான்ட்டு எலி கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வேணான்றாரு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னன்னா டிவி ரேடியோ எல்லாத்துலயுமே தொலைஞ்சு போன கே உடைய பேக தேடிட்டு இருக்கோம், யாராச்சும் பாத்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ பரப்பி விடுறாரு. இது எதுக்காகனா கேவை கொலை பண்ணவன் அந்த பேக தேடி வருவான்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாரு. சோ எல்லா இடத்துலயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இவங்க அந்த கேபினுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க நினைச்ச மாதிரியே ஒருத்தவன் வரான். அப்படியே சைலண்டா போய் அவனை புடிச்சிடலான்னு பார்த்தா ஒரு போலீஸ்கார் மெகாபோன் வச்சிருக்காரா, அதை எடுக்கும் போது சவுண்ட் வந்துருது. அவ்வளவுதான். அந்த சவுண்ட் கேட்டதும் அங்க வந்த பையன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு கேபினுக்குள்ள லாக் பண்ணிக்கிறான். சரி கேபின்ல தானே இருப்பான், அவன் எங்க போயிட போறான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேபினை சுத்தி வளைக்கிறாங்க. ஒழுங்கா வெளியே வந்துரு, நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஆளையே காணோம். கேபினுக்கு கீழே ஒரு டனல் மாதிரி போகுது. அது வழியா எப்பயோ தப்பிச்சு போயிட்டான் போல இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு டனல் இருக்குன்னு என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லார்கிட்டயும் கத்திட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த டனல்ல குதிச்சு போறாரு. அந்த இடம் ஃபுல்லா ஒரே பனிமூட்டமா இருக்கு. பக்கத்துல யார் இருக்காங்கன்னு கூட தெரியல. சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பயல ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ பாக்குறாரு. அங்கே இரு, நவுராத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனா அந்த பையன் நம்ம ஹீரோ கூட இருக்க ஒரு போலீஸை சுட்டுட்டு ஓடிடுறான். எனக்கு ஒண்ணு இல்ல சார், ஃபர்ஸ்ட் அவனை போய் புடிங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொன்னதும் ஹீரோ திரும்ப அந்த பயல தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்கங்க யாரோ ஓடுற மாதிரி இருக்கு, ஆனா சரியா தெரியல. ஒரு கட்டத்துல அந்த பையன் நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறான். ஹீரோவும் சுட்டுறாரு. அந்த பயலோட கண்ணு கீழே இருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பயல ஒரு வழியா புடிச்சிட்டோன்ட்டு கிட்ட போய் பார்த்தா அங்க கீழே விழுந்து கிடக்கிறது அந்த கொலகாரம் கிடையாது, நம்ம ஹீரோ கூட வந்த ஹாப். ஹீரோ வேணும்னே தான் ஷூட் பண்ணிட்டாருன்னு நினைச்சு என் கிட்ட வராத, என்ன எதுக்கியா சுட்ட, நான் உண்மையை ஒத்துக்க போறேன்னு சொன்னதுனால தானே வேணும்னே என்ன சுட்ட, என்ன தொடாத அப்படின்ற மாதிரி ஹாப் சொல்றாரு. சுத்தி பனியா இருந்ததுனால யாருமே எனக்கு தெரியல, அந்த கொலகாரன்னு நினைச்சிட்டு சுட்டுட்டேன், இது ஒரு ஆக்சிடென்ட் தான், தெரியாம சுட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே ஹாப் அந்த இடத்துல இறந்து போறாரு. கரெக்டா ஃப்ரெட்டும் எலியும் ஏதோ துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேக்குதுன்னு வந்து பாக்குறாங்க. என்னாச்சு, அந்த பையன் எங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ அந்த பக்கமா தான் ஓடனான்ற மாதிரி கை காமிக்கிறாரு. இவரு சுட்டாருன்ற உண்மையை சொல்லவே இல்ல. அந்த பயல தேடிட்டு இருந்தேன், அப்ப ஏதோ சுடுற சவுண்ட் கேட்டுச்சு, போய் பார்த்தா ஹாப் இறந்து போய் கிடக்குறான், கொலகாரனை காணோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மாத்தி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கூட இருக்க எல்லாரையும் செமையா திட்டுறாரு. அந்த கேபின்ல ஒரு டனல் இருந்திருக்கு, அதை பத்தி ஏன் என்கிட்ட யாருமே சொல்லல, அவ்வளோ கிட்ட இருந்தும் அவனை நம்மளால பிடிக்க முடியல, எல்லாமே நாசமா போச்சு அப்படி இப்படின்னு லபோதிபோன்னு கத்திட்டு அதுக்கப்புறம் ஹாப்போடைய பொண்டாட்டிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. அவங்க கதறி கதறி அழுகுறாங்க. கடைசியா ஹாப் ஏதாச்சும் சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேட்டா அந்த ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி ஹாப் கடைசியா சொன்ன விஷயங்கள்லாம் வருது. ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஒன்னும் சொல்லமா, நான் போகும்போதே அங்க அவன் இறந்து கிடந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்டாட்டி அதை கேட்டு கோவத்துல, நீங்க ஒருவேளை அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சீங்கன்னா அவனை தயவு செய்து அரெஸ்ட் பண்ணாதீங்க, புரியுதுல, அவனை அரெஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்ததும் போட்டு தள்ளிடுங்க அப்படின்றதுதான் இப்படி சொல்றாங்க. இப்ப ஹீரோவால சுத்தமா முடியல. ஆல்ரெடி ஒரு நாள் ஃபுல்லா தூங்கல, பத்தாததுக்கு இப்படி வேற கூட இருந்தவரே கொலை பண்ணிட்டாரா. அப்படியே தலாலாம்
எல்லாம் கிருகிருன்னு சுத்தி வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு செத்து போன நாய் கிடக்கு. அதை பாத்துக்கிட்டே ஹோட்டலுக்கு வராரு. அங்க போனா ரிசப்ஷனிஸ்ட் ஹாப்போடைய நியூஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. நேத்து வர அந்த மனுஷன் இங்க தாங்க நின்னுட்டு இருந்தாரு, எல்லாமே கொஞ்ச நேரத்துல டக்குன்னு மாறிடுதுல அப்படின்னு இவங்க வேற ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அட இவங்க வேற நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரூம் சாவியை வாங்கிட்டு ரூமுக்கு வராரு. அந்த கொலகாரனோட கன் எடுத்துட்டு வந்திருப்பார்ல, அந்த கன்னை ரூம்குள்ளேயே ஒளிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட சட்டெல்லாம் ஒரே ரத்த கரையா இருக்கு. அதை துவைச்சு போட்டு வந்து படுக்கிறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டும் நம்ம ஹீரோக்கு தூக்கம் வரல. கேவோடைய கேஸ், டிடெக்டிவ் இறந்து போனது, இது எல்லாமே இவரோட மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இன்சோம்னியாவால பாதிக்கப்படுறாரு. அப்படியே அடுத்த நாள் எலி நம்ம ஹீரோவை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹாப் கொல்லப்பட்டிருக்காருல, அந்த கேஸை டிடெக்டிவ் எலி கிட்ட தான் கொடுத்திருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அந்த கொலகாரன் எந்த பக்கத்துல இருந்து சுட்டான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சுத்தி பனியா இருந்ததுனால அவனோட மூஞ்ச நான் பாக்கல, ஆனா அவன் அங்க இருக்க கரையோரமா நின்னுதான் சுட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாரு. அதை எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காருக்கு காலில் அடிபட்டு இருந்துச்சுல, அவரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. காலில் கட்டு போட்டிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு புல்லட்டும் இல்ல. கொலகாரன் சுட்டிருப்பான்ல, அது டைரக்டா இவரோட காலை பாஸ் ஆகி அந்த புல்லட் வெளியே வந்திருக்கும் போல இருக்கு. புல்லட் உள்ள இல்ல. சோ அப்ப கண்டிப்பா அந்த புல்லட் அந்த ஸ்பாட்ல தான் எங்கேயாச்சும் விழுந்திருக்கும். இப்ப வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல. அப்ப இந்த போலீஸ்கார் நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாரு. நான் தானே அந்த மெகாபோன் வச்சிருந்தேன், என்னாலதான் அந்த கொலகாரன் ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரர் சாரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நம்ம என்ன கொடைக்கானல் ட்ரிப்புக்கா போயிருந்தோம், கொலகாரனை பிடிக்க போயிருந்தோம். அங்க இப்படிலாம் நடக்கிறது சகஜம்தான். உங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, எல்லா தப்பும் ஒரே ஒருத்த மேலதான், அது அந்த கொலகாரன். நீங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து நிறைய போலீஸை வச்சு அந்த ஸ்பாட்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய கொலகாரனா இருந்தாலும் அவன் ஏதாச்சும் சின்ன எவிடன்ஸை விட்டு போயிருப்பான், அதை வச்சு அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. அதுக்காக தான் இத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம எலி அவங்க ஹாப்போடைய கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹாப் எப்படி இறந்து கிடந்தாரோ அதே இடத்துல இன்னொரு போலீஸை படுக்க வச்சு அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் அவங்களுக்கு அங்க ஒரு புல்லட் கிடைக்குது. போலீஸோட கால்ல அந்த கொலகாரன் சுட்டிருப்பான்ல, அந்த புல்லட்டை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே அந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக கால் பண்றாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ நிறைய போலீஸ் தேடிட்டு இருக்காங்கல்ல, அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஹாப் அப்படியே நின்னு நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஹீரோக்கு தோணுது. இது எல்லாமே அந்த இன்சோம்னியாவோட எஃபெக்ட் தான். எலி கண்டுபிடிச்ச புல்லட் வந்து 38 கேலிபர் பிஸ்டலோடது. சோ இந்த புல்லட்டும் டிடெக்டிவ் ஆப் இறந்திருக்காருல, அவரோட உடம்புல இருந்து ஒரு புல்லட் எடுத்திருப்பாங்க. இந்த ரெண்டு புல்லட்டும் மேட்ச் ஆகுதான்னு பாக்குறதுக்காக லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எதையோ யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த யோசனையோடவே ஹோட்டலுக்கு வராரு. அப்போ ஜானுன்னு ஒருத்தவர் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு. இதே ஜானை பத்தி தான் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் ஹாப்பும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. சோ இந்த ஜான்ன்றவர் யாருன்னா இன்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது இவரும் நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு டிடெக்டிவ் தான். ஆனா கிரிமினல்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க, டிடெக்டிவ்ஸே இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த டிடெக்டிவ்ஸ் யாராச்சும் ஃபேக்கான எவிடன்ஸ் வச்சிருக்காங்களா இல்ல எல்லாமே ஒரிஜினல் தானா அப்படின்றத விசாரிப்பாங்க. சோ அந்த ஜான் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, கடைசியா ஹாப் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்ல வந்தான், ஆனா இப்ப அவன் இறந்து போய் கிடக்குறான், அதனால எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஜான் சொன்னதோ நம்ம ஹீரோ கடுப்பாய் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. வெறும் ரிப்போர்ட்ஸ பார்த்துட்டு கேள்வி கேட்கிற உனக்கு எங்க கஷ்டம் எல்லாம் எப்படிடா தெரியும், ஒழுங்கா வெயிடா அப்படின்னு அசிங்கமா திட்டிட்டு கட் பண்ணிடுறாரு. அந்த கொலகாரனோட கன்னை ஒழிச்சு வச்சார்ல, அந்த கன்னை எடுத்துட்டு வெளியே போறாரு. எங்க போறாருன்னு தெரியல, கார்லாம் எடுக்காம நடந்து போயிட்டு இருக்காரு. ரொம்ப தூரமா நடந்து போறாரு. எங்கன்னு பார்த்தா ஒரு செத்து போன நாயை பார்த்திருப்பாருல, அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கொலகாரனோட கன்னை வச்சு அந்த நாயை சுடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நாயோட உடம்ப அறுத்து உள்ள இருக்க புல்லட் எடுத்து வச்சுக்கிறாரு. அடுத்து நேரா டாக்டர் கிட்ட போயிட்டு ஹாப்போடைய உடம்புக்குள்ள இருந்து எடுத்த புல்லட்டை வாங்கிக்கிறாரு. கார்ல வந்து உட்கார்றாரு. ரெண்டு புல்லட்டையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு. அப்போ ஹாப்போட உடம்புல இருந்து எடுத்த புல்லட்டை இவர் எடுத்து வச்சுக்கிட்டு நாயோட உடம்புல சுட்டாருல ஒரு புல்லட், அதை எடுத்து இந்த கவர்ல போட்டுறாரு. ஏன்னா ஹாப் சுட்டது நம்ம ஹீரோ. சோ ஹீரோ கன்னோட புல்லட் தான் ஹாப்போட உடம்புக்குள்ள இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போலீஸுக்கு இவர் மேலதான சந்தேகம் வரும். அதுக்காக தான் அந்த கொலகாரன் கன்ல இருக்க புல்லட்டை இப்படி மாத்தி வைக்கிறாரு. இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கலாமே காரை எடுக்கிறாரு. அப்போ குறுக்கால ஒரு லேடி வராங்க. அவங்க வேற ஒரு பக்கம் ஹீரோவை திட்டிட்டு போறாங்க, கண்ணு தெரியலையாடான்னு. ஹீரோவை பாருங்க, நல்லா பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு. ஏன்னா இந்த ஊருக்கு வந்து 2 நாளா தூங்கல, அதனாலதான் இப்படி இருக்காரு. அப்படியே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவர் எடுத்துட்டு வந்த புல்லட்டை கொடுக்கறாரு. ஹாப்போட உடம்புல இருந்து எடுத்த புல்லட் இது, இதோடைய ரிசல்ட் நாளைக்கே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இந்த ஃப்ரெட் டிடெக்டிவ் இருந்தார்ல, அவருக்கு கேயோடைய பாய் ஃப்ரெண்ட் ராண்டி மேலதான் டவுட். ஏன்னா கேயோட உடம்புல பழைய தழும்புகள் எல்லாம் இருந்துச்சு. சோ அப்ப கண்டிப்பா அவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஃப்ரெட் சந்தேகப்படுறாரு. இன்னொரு பக்கம் எலி அவங்க அங்க நடந்த சீன் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணி போட்டோ எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த போட்டோலாம் அவங்க ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இன்னைக்காச்சும் தூங்கலாமேன்ட்டு போய் படுக்கிறாரு. ஆனா சுத்தமா தூக்கம் வரல. வெளியே வெளிச்சமா இருக்கா, அதனாலதான் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ல டேப் எல்லாம் போட்டு மறைச்சிட்டு வந்து படுக்கிறாரு. ஆனா அப்பயும் தூக்கம் வரல. வாட்ச ஒழிச்சு வைக்கிறாரு, அப்பயும் தூக்கம் வரல. புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. மண்டையில ஃபுல்லா கேவோடைய கேஸும் டிடெக்டிவ் இறந்ததுன்னு
தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்துல எப்படியோ லைட்டா தூக்கம் வந்துருது. அவரையும் மீறி அவரு தூங்கலான்ட்டு கண்ணு சொக்குது. டக்குன்னு அந்த நேரம் போன் அடிக்குது. அவ்வளவுதான், வந்த தூக்கமும் நாசமா போச்சு. எப்பா யாருப்பா அதுன்ட்டு எடுத்து பேசினா ஆப்போசிட்ல யார் பேசுறான்னு தெரியல. என்ன போலீஸ், உன்னால தூங்க முடியலையா? நானும் இந்த ஊருக்கு முதல் தடவை வரும்போது இப்படிதான் இருந்துச்சு. நீ ஸ்கிரீனை மூடு, வாட்சை ஒழிச்சு வை, நைட் ஆன மாதிரி என்ன வேணா பண்ணு, ஆனா உனக்கு தூக்கமே வராது. நான் இந்த ஊருக்கு வந்து 5 நாளா எனக்கு தூக்கம் வரல. நம்மளுக்கு மட்டும் இல்ல, புதுசா அந்த ஊருக்கு வர யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமா தூக்கம் வராது அப்படின்ற மாதிரிலாம் வளவலன்னு பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு வந்து யாருன்னே தெரியலல்ல. சோ ஒழுங்கா நீங்க யாருன்னு சொல்லுங்க, அட்லீஸ்ட் பேரையாச்சும் சொல்லுங்க, இல்லனா கட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்றானா, இல்ல நீங்க கட் பண்ண மாட்டீங்க, ஏன்னா நீங்க உங்க பார்ட்னரை சுட்டதை நான் பாத்துட்டேன். அவர் உங்க கையில தானே செத்தாரு. நான் தான் வேணும்னே அந்த கன்னை போட்டு வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க அந்த கன்னை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் சொன்னதும் ஹீரோக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. டே யாரா நீ, எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு உங்க மூலியமா ஒரு உதவி தேவைப்படுது, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போனை கட் பண்ணிடுறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. கரெக்டா 7:30க்கு அலாரம் அடிக்குது. இருந்து நம்ம ஹீரோ இப்பதான் தூங்கலான்ட்டு போனாரு. ஆனா அந்த பையன் போன் பண்ணி பேசி இப்ப விடிஞ்சே போயிடுச்சு. இன்னைக்கான தூக்கமும் நாசமா போச்சு. அடுத்து கேவோட இறுதி சடங்குக்கு போறாங்க. அங்க எலி நம்ம ஹீரோ கிட்ட ஹேப்ப பத்தி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்லிருப்பாரு, கொலகாரன் தண்ணி கிட்ட இருந்து சுட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோ சொன்ன மாதிரி நடந்துருந்துச்சுன்னா ஹேப்போடைய பாடி லெஃப்ட் சைடு விழுந்திருக்கணும். ஆனா இப்ப ஹேப்போடைய பாடி ரைட் சைடுல விழுந்திருக்கும். சோ நீங்க கரெக்டா தான் பாத்தீங்களா, அந்த கொலகாரன் தண்ணி சைடு இருந்துதான் சுட்டானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் காதுல வாங்கவே இல்ல. வேற எதையோ பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படி பாக்குறாருன்னு பார்த்தா கேவோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு டானியா இருக்கால, அவளும் ராண்டியும் ஒன்னா இருக்காங்க. இது கொஞ்சம் அன்யூஷுவலா இருக்கு. சோ நம்ம ஹீரோ போயிட்டு பேசுறாரு. ராண்டி பைக் ஸ்டார்ட் ஆகலன்னு போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். நான் வேணா உன்னை டிராப் பண்ணிட்டுமான்னு டானியா கிட்ட கேக்குறாரு. அந்த பொண்ணும் சரி ஓகே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட காருக்கு வந்துடுறா. அப்ப அவரு கேவை பத்தி விசாரிக்கிறாரு. நீங்க 2 பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே, விசாரிச்சு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கேட்டதோ அந்த பொண்ணு சொல்றா, ஆமா நாங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் மாதிரி ஒன்னாதான் இருந்தோம். ஆனா அவ இறந்ததுக்கு அப்புறமேட்டு நான் அழுகவே இல்ல. சோகமா இருந்தா அழுகணுமா என்ன அப்படின்ற மாதிரிலாம் திமிரா பேசுறா. சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வர பேசுறா. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ற மாதிரி பேசுறா. நம்ம எங்கேயாச்சும் தனியா போலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோவும் போலாமே, எனக்கு ஒரு இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட் ரோடுக்கு வராரு. முன்னாடி பார்த்தா வேகமா ஒரு ட்ரக் வந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ நிறுத்தவே இல்ல. அந்த ட்ரக்கை நோக்கி வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த டானியா பொண்ணு சிரிக்கிறா. ஆனா கிட்ட போக போக அவளுக்கே பயம் வந்துருது. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வண்டியை திருப்புங்கன்னு கத்துனா நம்ம ஹீரோ கேட்கவே இல்ல. வேகமா போயிட்டே இருக்காரு. உடனே இவ ஸ்டேரிங்க புடிச்சு திருப்பி விட்டுறா. அடுத்து அந்த பொண்ணை தரன்னு ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போறாரு. ஃபுல்லா குப்பைகளா இருக்கு. அங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாரு. 2 பேரும் சிஸ்டர்ஸ் மாதிரி பழகுனீங்கன்னு சொன்ன, இப்ப என்னடானா உன் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு கூட சுத்திக்கிட்டு இருக்க. இதனாலதான் உன்னோட போட்டோவை அவளோட ரூம்ல கிழிச்சு போட்டு வச்சிருந்தாளா? சோ நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கீங்க. அந்த வெள்ளிக்கிழமை நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததுனாலதான் ராண்டி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்ல மாட்டான். அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் அவளை போட்டு தள்ளிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் என்ன இப்படிலாம் பேசுறீங்க, நாங்க எதுவும் பண்ணல. ஆக்சுவலா ராண்டிய உண்மையா லவ் பண்ணவே இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னதும், அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு யாரையோ பார்க்க போயிருக்கா. அவளுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் நகைகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது யாரு, நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, கண்டிப்பா உனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்டோடைய பாடி இங்கதான் கடந்துச்சு, இங்க இருந்துதான் கண்டுபிடிச்சு எடுத்தாங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டினதும் இவ அழுக ஆரம்பிச்சிடுறா. அழுதுகிட்டே என்ன சொல்றானா, எங்க கிட்ட எதையுமே முழுசா சொல்லல, அத அவ சீக்கிரட்டா தான் வச்சிருந்தா. அப்பப்போ அவரை பத்தி பேசுவா, ஆனா அந்த அளவுக்கு டீப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டா. அவரை பிராடின்னு தான் கூப்பிடுவா. பட் அந்த பிராடின்றது உண்மையான பேரு கிடையாது. அப்பப்ப பிராடின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லுவா, அவ்வளவுதான் சொல்லுவாளே தவிர மத்தபடி டீப்பா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அழுகுறாளா. உடனே நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை டிராப் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வராரு. கேவோட டைரியை எடுத்திருப்பாங்கல்ல, அதுல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்த்தா அதுலயும் அவ சும்மா கவிதை மாதிரி தான் எழுதி வச்சிருப்பா, ஒண்ணுமே இருக்காது. அந்த சமயம் மறுபடியும் ஹோட்டல்ல ஒரு பையன் கால் பண்ணால, அந்த பையன் நம்ம ஹீரோக்கு திரும்ப கால் பண்றான். ஏன் சார் நீங்க உங்க பார்ட்னரை தெரியாம தான் சுட்டீங்க, அந்த விஷயத்த ஏன் நீங்க யார்கிட்டயுமே சொல்ல மாட்டீங்க? ஒருவேளை லாஸ் ஏஞ்சலஸ்ல நடந்த விஷயத்தினால இப்படி பண்றீங்களோ? அதானே, எனக்கு புரியுது சார், ஏன்னா எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். நானும் உங்களை மாதிரிதான் கொலகாரம் கிடையாது, ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் எதை பத்தி பேசுறான், எப்படி இவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே கேவோட பேக்ல இருந்து எடுத்த புக்கை பாக்குறாரு. அதுல பிராடின்ற ஒரு பேரு இருக்கு. இந்த பேரை தான் டானியா சொல்லியிருப்பா. அப்படியே அந்த புக்குக்கு பின்னாடி பாக்குறாரு, ஃபின்ச்னு ஒரு பேரு. அந்த ஃபின்ச் எங்க இருக்காருன்ற ஊர் பேர்லாம் அதுல போட்டிருக்கு. அவங்கிட்ட பேசி முடிச்சக்கு அப்புறமேட்டு எலி கிட்ட எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை தேடி போறாரு. டெலிபோன் டைரக்டரியில ஃபின்ச்சோட அட்ரஸை தேடி கரெக்டா வீட்டுக்கு போயிடுறாரு. கதவை தட்டினா யாரும் திறக்கல, உள்ள ஆள் இல்ல போல இருக்கு. 2 நாய் தான் இருக்கு. உடனே கதவை உடச்சிட்டு உள்ள போய் அந்த 2 நாய்க்கும் பிஸ்கெட்டை போட்டு சைலண்ட் ஆக்கிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ அந்த வீட்டுல தங்கி இருக்கிறவன் வரான். கதவு திறந்து இருக்கத பார்த்துட்டு
பார்த்துட்டு உஷாரா உள்ள வராம வெளியவே நின்னுட்டு இருக்கான். ஹீரோக்கு யாரோ நடந்து வர சவுண்ட் கேட்டிருக்கோம். சோ அவர் இந்த பக்கம் ரெடியா இருந்திருப்பாரு. ஆனா இன்னும் அந்த பையன் உள்ள வரலனா அவன் உஷாராகிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா வெளியே ஓடுறாரு. ஹீரோ வரத பார்த்துட்டு அந்த பையன் ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் பின்னாடியே துரத்தி போயிட்டு இருக்காரு. எங்க போனாலும் நம்ம ஹீரோ விடுறதா இல்ல, வேலையை தாண்டி போறான். நம்ம ஹீரோவும் அதே மாதிரி குதிச்சு போறாரு. அப்படியே துரத்தி போயிட்டு இருக்கும் போது நடுவுல தண்ணி போகுது. அந்த தண்ணி மேல நிறைய கட்டைகள், அந்த கட்டை மேல ஏறி ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ தயங்கவே இல்லையே, அவரும் அந்த கட்டை மேல ஏறி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி போயிட்டே இருக்கும் போது டக்குன்னு கால் தடிக்கி கீழே விழுந்துடுறாரு. சரி தண்ணிக்குள்ள தானே விழுந்தாரு, நீச்சல் அடிச்சுட்டு மேல வந்துருவாருன்னு பார்த்தா மேல ஃபுல்லா அந்த கட்டைகள் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவால வெளியே வர முடியல. இப்படியே இருந்தாருன்னா கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல மூச்சு திணறி இறந்து போயிடுவாரு. எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த கட்டையை விளக்க முடியல. சோ வேற எங்கேயாச்சும் வழி இருக்கான்னு அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டே போறாரு. நல்ல வேலை அந்த இடத்துல ஏணிப்படி இருக்கு, அதை யூஸ் பண்ணி மேல ஏறி வந்துடுறாரு. ஆனா அந்த பையன் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவால போக முடியாது. அவ்வளவுதான், அந்த பையன் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். ஒருவேளை அவனோட வீட்டுக்கு போயிருப்பானோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பாக்குறாரு. ஆனா அந்த பையன் அங்க வரவே இல்ல. கரெக்டா அவனோட போனுக்கு ஒரு கால் வருது. நம்ம ஹீரோ எடுக்கல. ஃபுல் ரிங் போய் கட் ஆனதுனால அடுத்து வாய்ஸ் மெயில் வருது. என் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்க புள்ள இருக்கு, நினைச்சேன் நீ அங்கதான் போவேன்னு. என்னோட பேரு வால்டர், போன் எடு, கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெயில் அனுப்பியிருக்கான். அதுக்கப்புறமேட்டு கால் வருது. நம்ம ஹீரோ அந்த காலை எடுக்கிறாரு. என்னப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ என்னையே துரத்துறியே. கேவை கொலை பண்ணதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, அப்புறம் என்ன உனக்கு? பேசாம அங்க தூக்க மாத்திரைகள் வச்சிருக்கேன், அதை எடுத்து போட்டு நல்லா தூங்கு. என்னோட பெட்டு நல்லா புசு புசுன்னு இருக்கும். தூங்கி எஞ்சிட்டு வா, நாளைக்கு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ணி எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் போன்ல சொல்றான். அவன் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஹீரோ என்ன பண்றாரு, கொலகாரனோட கன் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதை அங்க இருக்க வெண்டுக்குள்ள மறைச்சு வைக்கிறாரு. அடுத்து ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க லேப் ரிசல்ட் வந்திருக்கு. ஹேப்போட உடம்புக்குள்ள இருந்து எடுத்த புல்லட்டும் 38 கேலிபர் கன்னோடையதுதான் அப்படின்ற மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கு. அப்படிதானே வரணும், ஏன்னா நம்ம ஹீரோ தான் புல்லட் எப்பயோ மாத்தி வச்சிட்டாரு. சோ இப்ப அந்த கன்னு யாரோடதோ அவன் தான் கொலகாரன். இப்ப அந்த ஆங்கிள் தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எலி கேவோட வீட்டுக்கு போய் திரும்ப சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு புக் இருக்கு. அந்த புக்கோடைய ஆத்தர் பேரு ஃபின்ச். இதே ஃபின்ச் எழுதின புக்கு தான் கேவோட பேக்ல பாத்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு புக்கு மட்டும் கிடையாது, கே கிட்ட இருக்க எல்லா புக்குமே அந்த ஆத்தர் எழுதினதுதான். அதனால அந்த ஃபின்ச்சை கூட்டு விசாரிக்கலாமான்னு எலி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி கூட்டு விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த புக்கு எழுதினவனையே போய் பாக்குறாரு. பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ணலாம்னு சொன்னதுனால ஒரு போட்ல தான் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் என்ன சொல்றானா, கே இறந்தக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா என்ன புடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், தெரியாம கே இறந்துட்டா. ஆனா அந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டீங்க. அதனாலதான் எல்லா எவிடன்ஸையும் அழிச்சேன், என் மேல தப்பே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பையன் பேசுறான். உடனே நம்ம ஹீரோ, டேய் நடிக்காதரா, என்னோட 30 வருஷ சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன், என்கிட்டயே கதை விடுறியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க பாரு போலீஸ்கார், இன்னமும் நீங்க உங்களோட பார்ட்னரை எப்படி கொன்னீங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, நீங்க வேணும்னே கொன்னீங்களான்றது கூட எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஆக்சிடென்டா தானே சுட்டேன்னு சொல்றீங்க. சோ நீங்க சாவடிச்சா அது ஆக்சிடென்ட், நான் சாவடிச்சா அது வேணும்னே பண்றதா? என்ன நியாயம் அது? இப்ப நம்ம ரெண்டு பேருமே ஒரே நிலைமையில தான் இருக்கும். இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் டைரக்டா உங்ககிட்டயே சொன்னேன். ஏன்னா நீங்களும் என்னோட நிலைமையில தான் இருக்கீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த கேஸோடைய பழிய வேற யார் மேலயாச்சும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் முடிஞ்சிரும், நீங்களும் உங்களோட ஊருக்கு போயிடுங்க, நானும் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுவேன். பேசாம அந்த ராண்டி பையா இருக்கான்ல, அவன் தான் ஆல்ரெடி கேவை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கான். சோ அவன் தான் கொன்னான்னு சொல்லிட்டு அவன் மேல கேஸ போட்டுருங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அந்த ராண்டி பையில மாட்டி விடுறதுக்கு ஏதாச்சும் சாலிடான எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அவனை ஈஸியா மாட்டி விட்டுறலாம். அந்த கன் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த வால்டர் கேக்குறான். ஆனா நம்ம ஹீரோ இல்லன்னு சொல்லிடுறாரு. அச்சோ கன் இல்லையா, சரி ஓகே வேற ஏதாச்சும் யோசிப்போம், என்னோட ஸ்டாப் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த வால்டர் போட்ல இருந்து இறங்கிடுறான். அப்படி இறங்கினக்கு அப்புறமேட்டு ஒரு ரெக்கார்டரை காமிக்கிறான். உஷாரா நம்ம ஹீரோ கிட்ட பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோ ஹோட்டலுக்கு வராரு. தூங்கலான்னு பார்த்தா அப்பயும் அவரால் தூங்க முடியல. திரும்ப அந்த வால்டர் பையன் கால் பண்றான். எப்படியும் தூங்கி இருக்க மாட்டீங்கன்னு தெரியும், அந்த பையனை எப்படி மாட்டி விடலாம், நம்ம கிட்ட கன்னு வேற இல்ல, வேற என்ன பிளான் இருக்கு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி வால்டர் கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, கேவோட ட்ரெஸ், அந்த நகங்கள் அதெல்லாம் எங்க வச்சிருக்க, அந்த கேபின்ல தான் அவளை கொன்னியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இதுக்கு பதில் சொல்றதுக்கு வால்டர் கொஞ்சம் தயங்குறான். என்னப்பா தெரியாம தானே கொன்னேன், அப்புறம் என்ன உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. உடனே அந்த வால்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராண்டியும் கேவும் பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை வந்திருக்கும். உடனே கே வால்டருக்கு கால் பண்ணி அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அழுதுருப்பாங்க. இந்த வால்டரும் சரி ஓகே அழாத, கேபினுக்கு வா, எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு. கேவும் கேபினுக்கு வந்திருப்பாங்க. ஆனா செம்ம சரக்கு, போதையில புலம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. எதை பத்தினா இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டானியாவும் ராண்டியும் ஒன்னா இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருந்திருக்காங்க. உடனே இந்த வால்டரும் சமாதானப்படுத்துறதுக்காக கட்டி பிடிச்சிருப்பாரு. அப்போ கொஞ்சம் எக்ஸைட் ஆகி கிஸ் பண்ணிட்டாரு போல இருக்கு. அதை பார்த்தது இந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. போதையில வேற இருந்தால, சோ இவரோட வயசு என்ன, அந்த பொண்ணோட வயசு என்ன, நம்மள போய் கிஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா சிரிச்சிருப்பா. இது வால்டருக்கு கடுப்பா இருக்கும். சிரிக்காத
அமைதியாருன்னு சொன்னா அவ கேட்காம இன்னும் அதிகமா சிரிச்சிட்டு இருந்திருக்கா. சோ சொல்ல சொல்ல கேட்காம சிரிச்சுக்கிட்டே இருந்ததுனால வால்டருக்கு கோவம் அதிகமாயிட்டு ஒரு கட்டத்துல மூக்கிலே குத்திட்டாரு. அவ்வளவுதான், அடிச்சதும் கே கத்த ஆரம்பிச்சிட்டா. அதை பார்த்துட்டு பயந்து இவர் வாயை மூடி இருக்காரு. ஆனா வாயோட சேர்த்து மூக்கியும் மூடிட்டாராம். கொஞ்ச நேரத்திலே மூச்சு விட முடியாம அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இந்த வால்டர் சொல்லி முடிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நைஸா கேக்குறாரு, அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் நகங்கள் இதெல்லாம் எங்க வச்சிருக்க, அந்த கேபின்லயா இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா அந்த வால்டர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம, அப்பாடா ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு, இப்பதான் ஒருத்தவங்க கிட்ட மனசை விட்டு சொல்றேன், இதுக்கப்புறம் நான் நல்லா தூங்குவேன்பா, உனக்கு உன்னோட பார்ட்னர் ஹேப்ப பத்தி ஏதாச்சும் சொல்லணுமா, ஏதாச்சும் இருந்தா இப்பவே சொல்லிடு அப்படின்ற மாதிரி வால்டர் கேக்குறாரு. ஆனா ஹீரோ அப்படியே போனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் இந்த வால்டரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஹீரோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாரு. அந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டதும் அதுக்கு வால்டர் என்ன சொல்றாரு, நான் எழுதுற நாவல்ஸ் எல்லாம் கேக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால என்கிட்ட ஒரு நாள் சைன் வாங்குறதுக்காக வந்தா. அப்படியே பேச ஆரம்பிச்சோம். அவளுக்கு கவிதை எழுதுறது ரொம்ப பிடிக்குமா, அதனால என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, நானும் ஹெல்ப் பண்ணேன். அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸா பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவளுக்குன்னு யாருமே கிடையாது, அவளோட பாய் ஃப்ரெண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஏமாத்திட்டு இருந்திருக்கான். பத்தாவதுக்கு அவன் அடிச்சு வேற கொடுமைப்படுத்துவான் போல இருக்கு. அதெல்லாம் என்கிட்ட சொல்லி புலம்புவா. அப்புறம் கே என்கிட்ட பேசுறது ராண்டிக்கு சுத்தமா பிடிக்காது. யார் இது, யார டெய்லியும் போய் மீட் பண்ணிட்டு வர, யார்கிட்ட பேசுறேன்னு கேட்பான். ஆனா கே எதுவுமே சொல்ல மாட்டாளா. அதனால அந்த பையன் அவன் கிட்ட இருக்க கண்ணை வச்சு மிரட்டுவானா. அந்த கண்ணை அவனோட வீட்டுல இருக்க வெண்ட்ல தான் ஒளிச்சு வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் ஹீரோ சைடு திரும்புறான் பாருங்க. என்னன்னா நம்ம ஹீரோ இவனோட வீட்டுல கண்ணை ஒளிச்சு வச்சார்ல, அது இந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அதனாலதான் இந்த பக்கம் அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டான். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருக்கும் டவுட், ஒருவேளை அது 38 கேலிபர் கன்னா இருக்குமோ, நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெட் எலி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த சமயம் ஹீரோக்கு வருது பாருங்க கோவம். கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. காஸ்ட்லியான ட்ரெஸ் செயின் இதெல்லாம் நீ தானே கொடுத்த, எதுக்கு கொடுத்த அப்படின்னு கேக்குறாரு. கேக்கு 17 வயசு தான் ஆகுது, அவளால இது எதுவுமே வாங்கிக்க முடியாது, சோ அதனாலதான் ஒரு கிஃப்டா வாங்கி கொடுத்தேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேஷுவலா கேக்குறான். அதுக்கும் நம்ம ஹீரோ கடுப்பாகிறாரு. இல்ல அப்படி கிடையாது, உனக்கு அவ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ கூட ஒன்னா இருக்கணும்னு நினைச்சிருக்க, அதனாலதான் இதெல்லாம் வாங்கி கொடுத்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த பயலை அடிக்கிறதுக்காகவே போயிடுறாரு ஹீரோ. அப்ப நம்ம ஹீரோவை ஃப்ரெட் தான் சமாதானப்படுத்துறாரு. எனக்கு கொஞ்ச நேரம் பிரேக் வேணும், என்ன தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. ஒருவேளை இந்த வால்டர் வீட்டுக்கு தான் போறாருன்னு பார்த்தா ராண்டியோட வீட்டுக்கு போறாரு. ஏன்னா ஒரு அப்பாவி தேவையில்லாம இந்த ராண்டி பயல மாட்டி விட பாக்குறான். சோ மத்த போலீஸ்லாம் வந்து அந்த கன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம போய் அந்த கன் எடுத்துடணும்னு சொல்லிட்டு வேகமா ராண்டியோட வீட்டுக்கு போய் தேடுறாரு. வெண்டுக்குள்ளதான் இருக்கும்னு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல கன்னை காணோம். வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாரு, எங்க இருக்குன்னே தெரியல. கரெக்டா அந்த சமயம் ஃப்ரெட் மத்த போலீஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. இவர் பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாரு. வந்த போலீஸ் எல்லாரும் வீட்டையே புரட்டி போட்டு தேடி பாக்குறாங்க. கடைசியா அந்த கன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்ஜின் ஆயிலுக்குள்ள மறைச்சு வச்சிருப்பான் போல இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ இப்பதான் வந்த மாதிரி கேஷுவலா அந்த சீனுக்குள்ள வராரு. இவர் வந்த கொஞ்ச நேரத்திலே ராண்டியும் வரான். அவ்வளவுதான், நீ தான் கேவ கொலை பண்ணியா, ஸ்டேஷனுக்கு போலாமான்னு சொல்லிட்டு ராண்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அடுத்து வால்டரும் ஹீரோவும் தனியா பேசிக்கிறாங்க. அந்த ராண்டி ஒரு அப்பாவிடா, அவனை போய் எதுக்குடா மாட்டி விட்ட அப்படின்னு கேட்டா, எது அவன் அப்பாவியா, ஏற்கனவே அவன் கேவ அடிச்சு குடும்பப்படுத்திட்டு இருந்திருக்கான், இப்பவே இப்படி பண்றானா, இன்னும் போக போக அவன் என்னெல்லாம் பண்ணுவான், சோ இது அவனுக்கு தேவைதான். நல்ல வேலை கேவோட ட்ரெஸ் நகம் எல்லாம் எங்க இருக்குன்னு நான் சொல்லல, அதை சொல்லி இருந்தா அழகா என்ன மாட்டி விட்டுருப்பல அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அடுத்து இவங்க ரெண்டு பேரும் பேசின ரெக்கார்டு இந்த பையன் கிட்ட இருந்திருக்கும்ல, அதை ஹீரோ வாங்கி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு கன்னை வச்சு இந்த பையல மிரட்டுறாரு. நீ கேவ 10 நிமிஷமா மூஞ்சில அடிச்சு கொலை பண்ணிருக்க, இது உனக்கு ஆக்சிடென்டா, இல்ல எனக்கு ஏதோ இது சரியா படுற மாதிரி இல்ல, நான் போய் போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஏய் என்ன பேசுற நீயும் நானும் பேசின ஒரே ஒரு எவிடன்ஸ் அந்த டேப்பு தான், அதையும் தூக்கி தண்ணிக்குள்ள போட்ட, எனக்கும் கேவோட கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது, ஏன்னா நான் கேவோடைய ஒரு ஃபேவரட்டான ஆத்தர், அவ்வளவுதான். இந்த ராண்டி பையன் ஆல்ரெடி கேவ அடிச்சு குடும்பப்படுத்திருக்கான், சோ அவனுக்கு கரெக்டான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. நீ இந்த கேஸை சால்வ் பண்ண ஹீரோ, இதுக்கு மேல என்ன வேணும், எல்லாமே கரெக்டா தானே இருக்கு, நீ வாட்டுக்கு உன் ஊருக்கு போ, நான் வாட்டுக்கு என் வேலையை பாக்குறேங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாமே கரெக்டா இருக்கிறதுனால அவருக்கும் ஒன்னும் பேச முடியல. அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் எலிய காமிக்கிறாங்க. திரும்ப கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அப்படியே அவங்க சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு புல்லட் ஷெல் இருக்கு. அது யாரோடதுன்னா நம்ம ஹீரோ ஹேப்ப சுட்டார்ல அந்த புல்லட்டோடைய ஷெல்லு. அதை பார்த்ததும் இவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. அதை எடுத்துட்டு நேரா வந்து ஒரு கேஸ் ஃபைல ஓபன் பண்றாங்க. அது எந்த கேஸ் ஃபைல்னா நம்ம ஹீரோ சால்வ் பண்ணது. அந்த கேஸ்ல நம்ம ஹீரோவை பத்தி போட்டிருக்கு. அதுல நம்ம ஹீரோ கிட்ட 9mm கன் இருக்கிறதா போடப்பட்டிருக்கு. அந்த கன்னோடைய புல்லட் ஷெல்ல தான் இந்த பக்கம் எலி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற எலிக்கு டவுட் வருது. நேரா அந்த புல்லட் ஷெல்ல எடுத்துட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. அந்த இடத்துல எல்லா போலீஸும் கும்பலா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. கேஸ சால்வ் பண்ணிட்டாங்கல்ல, அந்த ஒரு குஷியில தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா. ஆனா நம்ம ஹீரோட மூஞ்ச பாக்கணுமே, தூக்கம் சொக்குது. ஏன்னா இவரு தூங்கி 6 நாள் ஆச்சு, அதனாலதான் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. அந்த சமயம் நம்ம எலி வந்து அந்த புல்லட் ஷெல்ல காமிக்கிறாங்க. ஆனா மத்த போலீஸ்லாம் அதை பத்தி எதுவும் பெருசா கண்டுக்கல, ஏன்னா கேஸே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி இதை எடுத்துட்டு
வந்து காமிக்கிறான்னு சொல்லிட்டு அதை பத்தி யாருமே கண்டுக்கல. ஆனா எலிக்கு ஒரே சந்தேகமாவே இருக்கு. ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிற மாதிரி கட்டி பிடிக்கிறா. அப்ப அவர்கிட்ட ஒரு கன் இருக்கு. அந்த கன்னை தொட்டு பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் டவுட் வருது. ஆனா எதுவுமே டைரக்டா கேட்கல. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போறாரு. அந்த இடத்துல ஹாப்போடைய உருவம் தெரியுது. இது எல்லாம் தூங்காம இருக்கிறதுனால வந்த சைடு எஃபெக்ட் தான். அதுக்கப்புறம் வால்டருடைய போட்டோ, கேவோட போட்டோ அது எல்லாத்தையும் கீச்சு டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுறாரு. கிளம்பலான்னு பார்த்தா சுத்தமா முடியல. வெளியே இருந்து பிரைட்டா வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கிறதுனால அதை ஃபர்ஸ்ட் மூடலான்னு சொல்லிட்டு அங்க இருக்க தலகாணி, பெட்ஷீட், டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த இடத்த அடைக்க பாக்குறாரு. அப்போ இவர் இந்த மாதிரி எல்லாத்தையும் புடிச்சு இழுத்துட்டு இருக்க சவுண்டு கீழே கேட்டிருக்கும் போல இருக்கு. ரிசப்ஷனிஸ்ட் என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக மேல வராங்க. ஹீரோ அப்படியே தள்ளாடிக்கிட்டே உட்கார்றாரு. அந்த மயக்கத்திலே ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா ஹீரோவும் ஹாப்பும் ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்க. டாப்ஸ்னு ஒருத்தவன் 8 வயசு சின்ன பையனை கடத்தி வச்சு 3 நாள் டார்ச்சர் பண்ணி அந்த பையனை கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சுதான் அந்த சின்ன பையனோட பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. பொதுவா எப்பேற்பட்ட குற்றவாளியா இருந்தாலும் சின்னதா ஒரு எவிடன்ஸை விட்டு போயிருப்பான். அது மூலியமா தப்பு பண்ணவனை ஈஸியா புடிச்சிருவாங்க. ஆனா இந்த கேஸ்ல இவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனா அந்த பையன் மூஞ்ச பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் தான் கண்டிப்பா கொலை பண்ணிருப்பான்னு அவருக்கு தெரியுது. ஆனா கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் தானே வேணும். எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாததுனால அந்த பையலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. ஒரு சின்ன பையனை கொலை பண்ணிட்டு அவன் எப்படி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு, வேணும்னே அந்த சின்ன பையனோட ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு டாப்ஸோட அபார்ட்மெண்ட்ல இருக்க அவனோட ட்ரெஸ்ல போட்டிருப்பாரு. அப்படி போடும்போதுதான் அவரோட கிளவுஸ்ல சில ரத்த துளிகள் பட்டிருக்கும். அதை இவரு தொடச்சிருப்பாரு. சோ இந்த சீனை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம். அப்பவே தோணுச்சு இந்த கேஸ் ஏதோ சிக்கல்ல இழுத்து விட போகுதுன்னு. நான் தான் கேஷுவலா விட்டுட்டேன். ஹாப்பும் நானும் சேர்ந்துதான் டீல் போட்டுக்கிட்டோம் இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு. ஆனா அப்பதான் இன்டர்னல் அஃபேர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்ததுமே ஹாப் பயந்து போயிட்டு உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்றாங்க, சரி விடுங்க பாத்துக்கலாம், அந்த டைம்ல அதான் சரின்னு உங்களுக்கு தோணுச்சு, அதனால பண்ணிட்டீங்க. இப்ப நம்மளால இதையே மாத்த முடியாது. எப்பயுமே எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்க முடியாது. ஒரு சில பேருக்கு நம்ம கெட்டவங்களா தான் தெரியும். அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஆறுதல் சொல்ல நம்ம ஹீரோவும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா வெளியே வந்தவரு என்ன நினைச்சாரோ தெரியல, பயங்கரமான கோவத்துல கன் எடுத்துட்டு வேகமா போறாரு. நேரா வால்டரோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா வால்டரை காணோம். அந்த வால்டர் ஏதோ ஒரு லேக் ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கு. அங்கதான் போயிருப்பான்னு சொல்லிட்டு நேரா அந்த லேக் ஹவுஸ நோக்கி போறாரு. வண்டியை ஒழுங்கா ஓட்டவே முடியல. பத்தாவதுக்கு மழை வேற. அந்த சமயம் டக்குன்னு எதிர்க்க ஒரு ட்ரக் வருது. இவர் வண்டியை திருப்பிடுறாரு. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு ட்ரக்கும் இல்ல. இவரு தூங்காததுனால வந்த இல்யூஷன் தான் அது. அப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு எலிய காமிக்கிறாங்க. அவங்க கேவை பத்தி இன்னும் கொஞ்சம் விசாரிக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த வால்டரை பாக்குறதுக்காக லேக் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துலதான் கேவோட ட்ரெஸ் இருக்கு. அதை பாத்துடுறாங்க. சந்தேகப்பட்டு திரும்புறதுக்குள்ள அந்த பையன் இவங்க மண்டையிலே அடிச்சு மட்டையாக்கிடுறான். கரெக்டா நம்ம ஹீரோவும் அங்க வராரு. எலிய ஏதோ பண்ணிட்டான்னு நினைச்சு எங்க இருக்காங்க அவங்க, எலி எங்க இருக்கா ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் எலி மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. வெளியே வரலான்னு பார்த்தா டோர் லாக் ஆயிருக்கு. அப்படியே ஜன்னல் வழியா குதிச்சு வெளியே வராங்க. வந்து பார்த்தா ஹீரோவும் அந்த பையல மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பையன் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஷார்ட் கன் எடுக்கிறதுக்காக ஓடிடுறான். இப்ப எலி நம்ம ஹீரோவை கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. நீங்க வேணும்னே தான் ஹாப்ப கொலை பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல நான் வேணும்னே கொலை பண்ணல, அந்த இடத்துல நிறைய பனியா இருந்துச்சு, நான் அந்த கொலைகாரன் நினைச்சுதான் சுட்டேன், ஆனா அந்த ஹாப் என்ன பார்த்து பயந்தான், ஒருவேளை நான் அவனை வேணும்னே தான் சுட்டிருப்பனும் அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்புறாரு. இத பாக்குற எலி புரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பா இவர் வேணும்னே சுட்டிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால்டரை பிடிக்கலான்னு பார்த்தா அந்த பையன் ஷார்ட் கன் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க கேபினுக்கு போயிட்டான். அங்க இருந்து இவங்களை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எலி கிட்ட அவங்களோட கன் இல்ல, ஹீரோட கன்னு மட்டும் தான் இருக்கு. அதுலயும் வெறும் 7 புல்லட் தான் இருக்கு. ஹீரோ அந்த கன்னை எலி கிட்ட கொடுத்து கொஞ்ச நேரம் கேப் விட்டு சுட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த கேபினுக்கு கீழே ஓட்ட இருக்கு, அது வழியா பொறுமையா அந்த பயலுக்கு தெரியாம அவன் இருக்கக்கூடிய கேபினுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் எலி சுட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் அந்த வால்டர் பையன் சுட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு இருக்க கேப்ல நம்ம ஹீரோ அப்படியே ஸ்லோவா அவனோட கேபினுக்கு போயிட்டு அவனை பின்னாடி கூடி பிடிக்கிறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கவே ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே ஒரே சமயத்துல மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. இந்த பையன்கிட்ட எலியோட கன் இருந்திருக்கும், அதை வச்சு இவன் சுட்டிருப்பான். இவன் கிட்ட இருந்த ஷார்ட் கன்னை புடுங்கி நம்ம ஹீரோ அவனே சுட்டுட்டாரு. அவ்வளவுதான், அந்த பையன் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டான். ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே பொறுமையா தவழ்ந்து வெளியே வராரு. எலி ஓடி வராங்க. எனக்கு தெரியும் நீங்க ஹாப்ப சுடலன்னு எனக்கு தெரியும், வேணும்னே நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த 9mm புல்லட்டோடைய ஷெல்லு, அதை தூக்கி போட போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அதை தடுக்கிறாரு. இதே மாதிரிதான் நானும் ஒரு கேஸ்ல பொய்யான எவிடன்ஸை வைக்க போய் தான் இந்த நிலைமை எனக்கு, அதே தப்ப நீயும் பண்ணாத, எது எப்படி இருக்கோ அதே மாதிரியே பண்ணு, எதையும் மாத்தாத, இப்ப எனக்கு தூக்கம் வருது, நான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை மூடுறாரு. அவ்வளவுதான், அந்த இடத்துல அவர் இறந்து போக அப்படியே கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? மத்த படங்கள் மாதிரி இந்த படத்துல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஏன்னா கிறிஸ்டோபர் நோலன் இந்த படத்தை லீனியரா தான் எடுத்திருப்பாரு. அதனால இந்த படத்தோடைய முடிவுல எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. இதே
இதே மாதிரி அடுத்த ஒரு நோலன் படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்ஜி. பாய்.